வணக்கம் மக்களே, நான் தான் உங்களுடைய சீக்கு. அப்புறம் நான் தான் உங்களுடைய பீக்கு. இந்த ஷோவோட பேரு காதை கொடுத்தா கதை சொல்லுவோம். இதுல நம்ம நிறைய கதைகள் பார்க்க போறோம். பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டேய், போர் அடிக்குதுடா. நான் பாட்டி ஊருக்கே திரும்ப போலான்னு இருக்கேன். கடுப்பா இருக்கு. ஓ, உனக்கு போர் அடிக்குதா? சரி வா, நம்ம ஆசிரமம் போயிட்டு வரலாம். அங்கே ஜாலியாக இருக்கும். நம்ம ஊரில் ஆசிரமமா? இதுதான் நம்ம ஊர் ஆசிரமம். எப்படி இருக்கு பார்த்தியா? இங்கே ஒரு குரு இருக்காரு. அவர் எல்லாருக்கும் தியானம் சொல்லி தருவார். அப்புறம் நிறைய திருக்குறள் சொல்லுவார், நிறைய கதை சொல்லுவார். அப்புறம் இங்கே வந்து அவசர காலத்துக்கு மருத்துவ உதவி செய்கிறாங்க. நிறைய பேர் இங்கே வந்து இப்போ தியானம் செஞ்சு போயிட்டுருக்காங்க. நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நானும் இங்கே அடிக்கடி வருவேன், ஜாலியாக விளையாடுவேன். ஏய், சூப்பராக இருக்குடா இந்த இடம். நம்ம இனிமேல் இங்கேயும் விளையாட வரலாம். சரியா? சரி வா, போய் குருவை பார்த்துட்டு வந்துடலாம். பாப்பா பாபு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் குருவே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? இவ தான் என்னுடைய அக்கா சீதா. நான் ஊர்லேருந்து வரான்னு சொல்லியிருந்தேன்ல, பாட்டி வீட்லேயே தங்கி படிச்சுட்டு இருந்தா. இப்போ தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்க சீதா? நல்லா இருக்கேன் குருவே. இந்த இடம் பார்க்கவே அமைதியாக ரொம்ப நல்லா இருக்கு. சரிப்பா, நீங்க போய் விளையாடுங்க. சத்தம் போடாம வா. சரி சரி, போ, நான் வந்துகிட்டே இருக்கேன். டேய், என்னடா பண்ற? கீழே விழுந்துற போற. யாரு? நான் கீழே விழுந்துருவேனா? நான்லாம் வானர கூட்டத்துக்கு தலைவண்டி. ஏ சீதா, பாத்தியா தலைக்கீழா தொங்குறேன். ஹாய் சொல்லு பாக்கும். சொன்ன பேச்ச கேட்கணும்னு சொல்றது. நான் சொன்ன கேட்டியா? இங்கே இருக்கிற ஜீவ சமாதி யாரோடையதுன்னா, வடக்குல இருந்து இங்கே ஒரு சாமியார் வந்திருக்காரு. 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அவர் இங்கே ஊரில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு நம்ம ஊர்லேயே தங்கியிருக்காரு. தங்கி இதே ஆசிரமத்தை அவர் உருவாக்கி இங்கே ஜீவசமாதியும் அடைஞ்சிருக்காரு. மேலும் அவர் எந்த சொத்துக்கும் ஆசைப்படலை, திருமணம் பண்ணிக்கல, குழந்தைகள் இல்லை. அந்த மாதிரி ஒரு துறவு வாழ்க்கையை தான் அவர் மேற்கொண்டிருக்காரு. ஏன் சீதா, நம்ம அப்பா நிறைய சம்பாதிக்கிறாங்க, திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, நம்ம அவங்களுக்கு குழந்தையா இருக்கோம், நம்மளை கவனிச்சுக்கிறாங்க. இவ்வளோ வேலையும் ஒருத்தவர் கஷ்டப்பட்டு செய்கிறாரு. ஆனால் இந்த சாமியார் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு அழகாக வந்து உட்காந்துட்டு தியானம் பண்ணுறேன்னு எதுவுமே செய்யாமல் இருந்திருக்காரு. ஆனால் இவரை பற்றி மட்டும் எல்லாரும் இவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்களே, ஏன்? டேய் சும்மாருடா, யாராவது கேட்டுட்டு அடி பின்னிட போகிறாங்க. பாபு, நீ அங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ உனக்கு புரியுறாப்புல நான் சொல்றேன் பாரு. இருமை வகை தீண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்றுலகு. ஐயோ, இதுக்கு அவர் சொன்னதே பரவாயில்ல போல இருக்கே. உனக்கு நான் அர்த்தத்தை சொல்றேன் பாபு, அப்பதான் புரியும். அதாவது வாழ்க்கையோடைய இன்ப துன்பங்கள் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு குடும்ப வாழ்க்கைன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த வாழ்க்கையும் எனக்கு வேண்டாம். செல்வங்கள் சேர்த்து வச்சு அதில் ஒரு சுகவாசியாக வாழலான்னு தோணும். அதுவும் எனக்கு வேணாம். எனக்கு நிம்மதியாக இருக்கணும், 4 பேருக்கு உதவி செய்யணும்னு வாழறவங்கள தான் இந்த உலகம் பெருமையாக பேசும். அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஜீவ சமாதி அடைந்த அவரை வந்து உலகம் பெருமையாக பேசிகிட்டு இருக்கு. ஓஹோ, அப்படியா? அப்போனா நானும் சாமியாராகவே போயிடலான்னு பார்க்குறேன். அப்படி ஒன்றும் கஷ்டமாக தெரியலல்ல, ஜாலியாக தான் இருக்கும் போல இருக்குது. எந்த டென்ஷனும் இல்லை, கரண்ட்டு பில்லு கட்ட வேணாம், வீட்டுக்கு எதுவும் பண்ண வேணாம், நம்ம பாட்டுக்கு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கலாம். அப்பா, நான் சாமியாராக போகிறேன்ப்பா. அது அவ்வளோ சுலபம் இல்லை பாபு. உறவென்னும் தோட்டியான் ஊரைந்தும் காப்பான் வரவென்னும் வைப்பிற்கோர் வித்து. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, மெய் வாய் கண் மூக்கு செவி அப்படின்னு நம்மளுக்கு 5 புலன்கள் இருக்கு. அந்த 5 புலன்கள் ஆசைப்படுறதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி அந்த ஆசையின் மேல நம்மளுடைய வாழ்வு போகாம மன உறுதியோட இருக்கிறவன் தான் சிறந்தவன். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால சாமியாரா இருக்க முடியும். அதான் நானும் சொல்கிறேன், ஜாலியாக இருந்துட்டு போயிடுவேன். நான் பாருங்க, நான் வேணா ட்ரை பண்ணுறேன், பார்க்குறீங்களா? சவாலே விடுறேன். நான் உன்னை நானே கண்காணிச்சிக்கிறேன் குருவே. இவனை நான் பார்த்துக்கிறேன். உன் ஆசை போய் நான் ஏன் கெடுக்கணும்? முயற்சி செஞ்சு பாரு. சரி, நான் வரேன். சரி வா, டைம் ஆச்சு, நம்மளும் போகலாம் வீட்டுக்கு. சரி வா போகலாம். அதாவது இப்போ நம்ம பாபு செஞ்சார் இல்லையா, அதுக்கு பேர் தான் தவளை தாவாயாலேயே கெடுன்னு சொல்லுவாங்க.
சும்மா வந்தோமா விளையாண்டோமான்னு போகாம சவால் விடுறேன் சமோசா திங்கிறேன்னு மாட்டிக்கிட்டான். நம்ம அடுத்த எபிசோட்ல என்ன பண்றான்னு பார்க்கலாம். பாய். ஓகே மக்களே, எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போயிட்டு வரோம். பாய் பாய், see you, டாடா.